ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க நினைக்கிறீங்க. இந்த வீடியோவில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்குன்னு நினைக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான கொஸ்டின் வந்து நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பண்ணி ஒரு ஐஃபோனோ ஒரு வீடியோ வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தீங்கன்னா சேனலில் ஆரம்பிப்போம். ஆனால் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சேனலும் குரோ ஆகாது, இன்கமும் வராது, நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சேனல் ஆரம்பித்தா எவ்வளோ தாங்க உண்மையாக மணி வரும், எவ்வளோ தான் அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத யாருமே ஒரு ப்ரூஃபோடு வந்து போட மாட்டாங்க. சும்மா பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாயால் சொல்லுவாங்க இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம அந்த ஓகே ஒரு 40,000 சப்ஸ்கிரைபர் உள்ள சேனலுக்கு இந்த அளவு அமௌண்ட் வருது அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா நமக்கும் ஒரு நல்ல அமௌண்ட் வரும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் ஆகி சேனல் ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுங்கிறத நோக்கமே கிடையாது. ஓகேங்களா, இதை பார்த்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகி நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லதாக சேனல் கொண்டு போவீங்க அப்படிங்கிற நான் வந்து பார்த்தீங்கன்னா மனசார நம்புகிறேங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு இன்கம்மை பார்க்காதீங்க. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் 3 வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி பண்ணுறப்ப நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அமௌண்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் ஆரம்பிக்கவே இல்லை. நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேனலை கொண்டு போகவே முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா ரீச் ஆகும். நீங்கள் நல்லா ரீச் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஒரு இன்கம்ங்கிறது வந்துடும் நண்பா. ஓகேங்களா, சரி ஓகே ப்ரோ, நீங்கள் எவ்வளோ ப்ரோ ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் A to Z பார்ப்போம். ப்ரோ எனக்கு யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பித்து க்ரோ பண்ணுறதுனே தெரியலனா நம்ம சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வரப்போகிற வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ஓகேங்களா, சரி வாங்க நம்ம இன்கம்மை பார்த்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒய்டி ஸ்டுடியோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதத்துக்கான ஏர்னிங்ஸு, லைஃப் டைம் ஏர்னிங்ஸு, 1 மந்த்துக்கு எவ்வளோ வருது, 2 மந்த்துக்கு எவ்வளோ வருது, 6 மந்த்துக்கு எவ்வளோ வருது, பெரிய வீடியோக்கு எவ்வளோ வருதுங்கிறது நான் கிளியராக உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நண்பா. இதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஒரு 50,000 வியூஸ் வருதுன்னா இந்த அமௌண்ட் தான் கிடைக்கும் போல். ஒரு என்னோட லைஃப் டைம் வியூஸ் எவ்வளோ போயிருக்கு, அதுலேருந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதத்தில் நான் வீடியோவே போகிறதில்ல. கிட்டத்தட்ட 1 இயராக நான் வந்து தொடர்ந்து வீடியோ போகிறதே இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய வீடியோ, அதாவது வந்து பழைய வீடியோலாம் நம்ம போட்டிருப்போம், அதெல்லாம் இனி வரைக்கும் பார்க்குறாங்க. அதனால ஒரு 56,000 வியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் போயிருக்கேன். நான் இந்த மந்தில் போட்ட வீடியோவே நேற்று 1 டே தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தா தெரியும் 77 டேஸு. இப்போ வந்து ஒரு நாள் கிட்டத்தட்ட 2 மாதம் வீடியோ போல். ஆனாலும் 56,000 வியூஸ் பண்ணால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பார்த்தீங்கன்னா 836 ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. வீடியோவே போலன்னா கூட யூடியூப்ல இருந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகேங்களா, 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரோ ஒரு நல்ல வியூஸ் போயிருக்கு ப்ரோ, அதை விடுங்க, ஒரு 1,00,000 வியூஸ் போகுது ப்ரோ அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு டவுட் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நம்ம சேனலில் அதிகமாக ஒரு வியூஸ் போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,06,000. ஓகேங்களா, இந்த 1,06,000க்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும் அப்படின்னா இதை பார்க்குறப்போ நம்ம ஒரு 1 lakh போனால் எவ்வளோ வரணும்னு ஒரு ஐடியா வரும். ரெவன்யூவில் போகிறப்ப இது வந்து லைஃப் டைம் தான். ஓகேங்களா, லைஃப் டைமாக நமக்கு வந்து இன்னி வரைக்கும் இந்த வீடியோக்கான வியூஸ் போகுது. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து வீடியோவே போடலனா கூட நமக்கு அமௌண்ட் வரும் நண்பா. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு மட்டுமே நமக்கு ஒரு 1,400 ரூபாய் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 11 ஜூலையில் போட்டது இன்னி வரைக்கும் வியூஸ் போகுது. சின்ஸ் பப்ளிஷ் வரைக்கும் 1,489 ரூபாய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. லாஸ்ட் 24 ஹவர்லேயும் இந்த வீடியோக்கான ஏர்னிங்ஸ் வந்து 2 ரூபா வந்திருக்கு. 7 நாளில் இந்த வீடியோக்கான இன்கம் 12 ரூபா வந்திருக்கு. 28 டேஸில் இந்த வீடியோ 44 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன்பா. ஓகேங்களா, 1,06,000 போனுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 1,500 ரூபாய் வரும் அப்படிங்கிறது நமக்கு இந்த வீடியோவில் தெரியுது. ஓகேங்களா, பட் இதே நீங்கள் ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட்டாக போடுறீங்க, இது வந்து ஒரு காப்பிரைட் வராது அப்படின்னு ஒரு கண்டென்ட் போட்டுறேன். அதே நீங்கள் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டிருந்தா இன்னும் உங்களுக்கு அதிகமாக கூட வரும். இது ஒரு பேசிக்கான அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் கண்டிப்பாக வரும். இதுக்கு மேலேயும் வரலாம், கீழேயும் வரலாம். அது நீங்கள் போகிற கண்டென்ட் பொறுத்து. ஓகே ப்ரோ, ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம். ஒரு வருஷத்தில் நான் வீடியோவே போடலாம் கூட நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறலாம். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சார்ட் வந்து தெரியும். என்னதுன்னா நான் மார்ச் மாதம் எவ்வளோ, பிப்ரவரி மாதம், ஜனவரி, டிசம்பர், நவம்பர். நான் டிசம்பர் மந்த்லேயும் ஜனவரி மந்த்லேயும் ஒரு சில வீடியோ போட்டேன். ஓகேங்களா, அதனால் வந்துச்சு. நவம்பர் மந்த்லேயே எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தனால பார்த்தீங்கன்னா அது ஏர்னிங் வரல, அது நீங்கள் பார்க்காதீங்க. ஓகேங்களா, அக்டோபர் மாதம் 2,300 ரூபாய் வந்திருக்கு. இது எல்லாமே நான் வீடியோவே போடல, அப்பப்போ ஒரு சில வீடியோ மட்டும் போடுவேன். ஓகேங்களா, அந்த நவம்பர் மந்த் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது நான் முடிஞ்சால் இன்னொரு வீடியோவாக போடுறேன். சரி ஓகே ப்ரோ, இப்போ உங்களுக்கு ஒரு மந்த் வைஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 இயரில் எவ்வளோ வந்திருக்கு, அதாவது 365 நாளில் நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15,391 ரூபாய். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடியோ போட்டிருப்பேன்னா ஒரு 20 வீடியோக்குள்ளே தான் போட்டிருப்பேன். ஓகேங்களா, லாஸ்ட்டு 1 இயரில் நான் வந்து ஒரு 20-25 வீடியோக்குள்ளே தான் போட்டிருப்பேன். அது எதுக்கு அப்படின்னா நான் வந்து காலேஜ் பண்ணாலும் அதனால் வீடியோ சரியாக போட முடியல. இருந்தாலும் நமக்கு ஒரு 15,000 ரூபாய் பக்கம் ஜென்ரேட் ஆயிருக்கு. அதுக்கான ரீசன் நம்ம பழைய வீடியோஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணனால தான். ஓகேங்களா, சரி ஓகே ப்ரோ, ஒரு 90 நாள் எவ்வளோ ப்ரோ வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தோம்னா 90 நாளை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2,852 ரூபாய் இருக்குது. கிட்டத்தட்ட 2 வீடியோ 3 வீடியோ போட்டு மட்டுமே இந்த அமௌண்ட் வந்திருக்கு. ஓகே, லாஸ்ட் 28 டேஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு.
836 இருந்துச்சு. ஓகே, 2023 ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளோ ஓகேங்களா? அது வந்து 16,499. அது போன இயர்லேயே வந்துடும். ஓகே, இப்போ நம்ம லைஃப் டைம் வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ லைஃப் டைம்னு பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ வந்துருக்குன்னா 63,628 ரூபா 19 ஓகேங்களா? இப்போ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ஆட் மட்டுமே ஜென்ரேட் பண்ணது. ஓகேங்களா? ஆட் மட்டும்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு இந்த விளம்பரம் வரும், அது மூலமாக மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் வந்து வந்தது. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டாக வச்சுக்கணும்னா ஒரு 80,000. ஓகேங்களா? யூடியூப்பில் மட்டும் இது வரைக்கும் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணி இந்த அமௌண்ட் வந்திருக்கு. இது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக அதிகமாக கேட்டிங்கன்னா கம்மியோ அதிகமோ ஏதோ நம்ம ஒன்று பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறோம், அது வந்து நமக்கு வந்து அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நிறைய பேர் இதை விட எஃபர்ட் போட்டு வீடியோ போடுறவங்களுக்கு ₹1 கூட வராமல் இருக்குது. அதை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச வரைக்கும் பெஸ்ட்டு அப்படின்னு விட்டுட்டு நம்ம போகணும். அவ்வளோதான் நண்பா. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஓகே ப்ரோ, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு உங்களுக்கு லைஃப் டைமாக எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அதுக்கு இந்த 63,000 வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ வியூஸை நம்ம எடுத்துக்கலாம். வியூஸை லைஃப் டைம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? லைஃப் டைமில் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs வியூஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மிச்சம் எல்லாமே கிட்டத்தட்ட எவ்வளோங்க இது 44,36,000 பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 44 lakhsக்கு நமக்கு வந்த வியூஸ் தாங்க, வந்த வியூஸுக்கு அந்த அமௌண்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 40 லட்சம்னு வச்சுக்கோங்க. 40 லட்சம் வியூஸ்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 63,000 வந்துச்சு. இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் 4 மில்லியன் வியூஸ் போனால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு 4 மில்லியன் வியூஸ் போகுது அப்படின்னா கண்டிப்பாக 60,000லேருந்து ₹1,00,000 வரும். அவ்வளோதான் நம்ம கான்செப்டே. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து வரைக்குமே ரொம்ப நன்றி. டாடா பை. சி பை. நல்லது செய்யுங்க, நல்லது நடக்கும்.